ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க எலிவேஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் வருது. அது உலகத்துல இருக்க 95% மக்களை கொன்னுருது. பேலன்ஸ் இருக்கவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் 8000 அடியை தாண்டி மேல வராது அப்படின்றதுனால அதை தாண்டி இவங்க இருக்கவங்க தான் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பையன், அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு, மூச்சு விடுற பிரச்சனை இருக்கு. அதனால ஆக்சிஜன் சிலிண்டர் அவருக்கு தேவைப்படுது. அதுக்காக அவர் கீழே இறங்கி வந்தே ஆகணும்ன்ற நிலைமை இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோவும் கூட 2 பேரையும் கூட்டிட்டு களத்துல இறங்க போக, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டரும் இண்டிவிஜுவலா எழுதி எடுத்ததுனால எல்லாரோடையும் உட்காந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதாவது அந்த கிரியேச்சர் இவங்க அட்டாக் பண்ற போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அந்த கிரியேச்சருக்கு இவங்க பண்ணிருக்க VFX CG ஒர்க்கும் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலையும் படம் பயங்கர சவுண்டா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாத்துலயுமே படத்துல இவங்க காமிச்சிருக்க எமோஷனல் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. குறிப்பா அப்பா பையன் பாண்டிங் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க படத்தை. கண்டிப்பா எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.